மலேசிய அரசியல் அதிகாரத்துக்கு புதிய அத்தியாயம் எழுப்பியவர். மறைந்தாலும் மங்காது அன்னாரின் புகழ். சீனாவில் டிபெட் கல்வியை தொடர 500 இந்திய மாணவர்களுக்கு வாய்ப்பு. முதல் கட்டமாக 25 பேர் புறப்பட்டனர். Malaysia sebuah negara yang sedang membangun dan kita perlu membina kekuatan yang akan meletakkan kita pada tahap yang membolehkan kita bersaing dengan mana-mana negara sekalipun. Kita mesti yakin kita akan ada kemampuan itu. வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்த்தியம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஹரிஹரன் சண்முகநாதன். துன் அப்துல்லா அஹ்மத் படாவி தலைவராக மட்டும் இயங்கியவர் அல்ல, நல்ல மனம் கொண்ட மாமனிதர். மலேசியாவின் அரசியல் அதிகாரத்துக்கு புதிய அத்தியாயம் எழுதியவர். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் காலஞ்சென்ற நாட்டின் அந்த 5ஆம் பிரதமருக்கு இவ்வாறு புகழஞ்சலி சூட்டினார். உற்ற தோழராக விளங்கிய துன் அப்துல்லாவின் மறைவு தம் உயிரையே உலுக்கிவிட்டதாக பிரதமர் அவரின் ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டுள்ளார். முதிர்ந்த, உடல் தளர்ந்த, ஆன்மா அலமந்து கிடக்கும் நிலையில் இருந்த துன் அப்துல்லாவை சந்தித்தது இன்னமும் தமது நினைவில் பசுமையாக இருப்பதாக நினைவு கூர்ந்த பிரதமர் தமது கையால் அவர் கையை வருடிய போது மங்கி கிடந்த அவரின் கண்ணில் அணைக்கவியலாத அன்பு ஒளி வீசியதாக தெரிவித்தார். அலைக்கடலாய் ஆர்ப்பரிக்கும் அரசியல் களத்தில் ஒவ்வொரு தருணத்திலும் அதனை தணிக்கும் தரப்பில்தான் துன் அப்துல்லா இருந்தார். அரசியலில் எதிரெதிர் களத்தில் இருந்த சூழலிலும் மிகுந்த மாந்தநேயத்துடனும் மரியாதையுடனும் தம்மை அவர் எதிர்கொண்டதாகவும் பிரதமர் கூறினார். இஸ்லாம் ஹடாரி அணுகுமுறையை மலேசியாவில் பரவச் செய்த அந்த பெருமகனார் நாட்டின் மேம்பாட்டுக்கும் முன்னேற்றத்துக்கும் அதனை பாலமாக பயன்படுத்தினார். துன் அப்துல்லாவின் காலத்தில்தான் நாட்டின் நீதித்துறை பேரளவிலான மறுமலர்ச்சியை கண்டது. அத்துடன் அரசு கழகங்களை வலுப்படுத்தி வெளிப்படையான நிர்வாகத்தையும் அவர் மேற்கொண்டார். ஊடக சுதந்திரத்துக்கு வாசல் திறந்துவிட்ட துன் அப்துல்லா பொதுமக்கள் கருத்துக்களை அரசுக்கு நேரடியாக எடுத்துரைக்கவும் வழி ஏற்படுத்தியவர். மொத்தத்தில் தலைமைத்துவத்தில் மாந்தநேயம் என்பதற்கு பொருள் உரைத்து மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கியதே துன் அப்துல்லாவின் எல்லா அடைவு நிலைகளிலும் மிகச்சிறந்தது என்றும் பிரதமர் பாராட்டினார். ஒரு தேசியவாதியை நாடு இழந்துவிட்டது. அவரின் சேவைக்கும் பண்புக்கும் மலேசியா கடன்பட்டிருக்கிறது. அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு டத்தோஸ்ரீ அன்வார் தமது இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். நாட்டின் நிர்வாகத்துக்கு தலைமை ஏற்றிருந்த காலத்தில் பெரும் பங்காற்றியவர் இறையடி சேர்ந்த துன் அப்துல்லா என நினைவு கூர்ந்தார் துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப். அன்னாரின் மறைவு நாட்டுக்கு பேரிழப்பு. இஸ்லாம் ஹடாரி கோட்பாட்டை மலேசியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் அவர் என டத்தோஸ்ரீ ஃபடிலா குறிப்பிட்டார். நாட்டின் 5ஆம் பிரதமர் துன் அப்துல்லாவின் மறைவுக்கு பேரா ஆட்சியாளர் சுல்தான் நஸ்ரின் ஷாவும் மாநில சட்டமன்ற உறுப்பினர்களும் இரங்கல் தெரிவித்தனர். பேரா டாருல் ரிஸ்வான் கட்டடத்தில் மாநிலத்தின் 15ஆம் சட்டமன்றத்தின் 3ஆம் தவணைக்கான கூட்டத்தை தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் தமது வருத்தத்தை சுல்தான் வெளிப்படுத்தினார். துன் அப்துல்லாவின் மறைவுக்கு துக்கம் அனுசரிக்கும் வகையில் பேராக்கின் கொடிகள் இன்று அரை கம்பத்தில் பறக்கவிடப்படுவதற்கும் சுல்தான் நஸ்ரின் ஆணையிட்டார். இந்நாட்டு இந்திய சமுதாயத்தின் குரலுக்கு செவிசாய்த்த பிரதமர் தேவைகளை அறிந்து அதனை ஈடேற்றிய பெருமகனார். அமரரான துன் அப்துல்லாவுக்கு மாயிகா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன் செலுத்திய புகழஞ்சலி அது. நாட்டின் 5ஆம் பிரதமர் துன் அப்துல்லா இந்திய சமூகத்தின் குரல்களையும் தேவைகளையும் ஒருபோதும் புறக்கணித்ததில்லை. அவரின் அமைதியான உன்னதமான ஆளுமையான அவரின் சேவை ஒரு நாளும் மறக்கப்படாது என்று தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் கூறினார். மிதவாதம், வெளிப்படைத்தன்மை, நல்லிணக்கம் ஆகியவற்றை கொள்கைகளாக கொண்டு நாட்டை வழிநடத்தியவர். சவால் மிக்க காலத்தில் நாட்டின் அடித்தளத்தை வலுவாக்கியவர் துன் அப்துல்லா என அவர் நினைவு கூர்ந்தார். இந்நாட்டில் இந்தியர் நலனில்
கூடுதல் அக்கறை காட்டியவர் அவர் என்றும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் நினைவு கூர்ந்தார். அன்னாரை இழந்து வாடும் குடும்பத்தாருக்கு மாயிகா சார்பில் அனுதாபங்களையும் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்துக் கொண்டார். அமரரான துன் அப்துல்லாஹ் அஹ்மத் படாவியின் நல்லுடல் இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு தேசிய பள்ளிவாசலில் உள்ள மாவீரர் இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. அரசு மரியாதையுடன் நல்லடக்க சடங்குகள் நடைபெற்றன. நல்லடக்கத்துக்கு முன் தேசிய பள்ளிவாசல் தலைமை இமாம் எசான் முகமது ஹோஸ்னி தலைமையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. அன்னாரின் மனைவி துன் ஜேன் அப்துல்லா, மகன் தான் ஸ்ரீ கமாலுடன், மகள் நோரி, அவர் தம் கணவர் கைரி ஜமாலுடன் உட்பட நெருங்கிய குடும்ப உறுப்பினர்கள் சிலரும் அங்கிருந்தனர். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், துணை பிரதமர்கள் டத்துஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைட் ஹமிடி, டத்துஸ்ரீ ஃபடிலா யூசுப், இன்னும் பிற தலைவர்களும் அதில் கலந்து கொண்டனர். இன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை பொதுமக்கள் துன் அப்துல்லாஹ் நல்லுடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். பா அல்லாஹ் என்று அனைவராலும் அன்பொழுக அழைக்கப்பட்ட துன் அப்துல்லாஹ் நேற்றிரவு 7:10 மணிக்கு தமது 85ஆம் அகவையில் தேசிய இருதய கழகத்தில் காலமானார். பா அல்லாஹ் துன் அப்துல்லாஹ் அஹ்மத் படாவியை மலேசியா அப்படித்தான் அன்பொழுக அழைத்தது. நாட்டின் 5ஆம் பிரதமராக பதவி வகித்தவர். மலேசிய அரசியல் களத்தில் முக்கிய ஆளுமை, மிதவாத அணுகுமுறையை நிர்வாகத்தில் கையாண்டவர். 85ஆம் அகவையில் மறைந்த அவரின் வாழ்க்கை வரலாறு சுருக்கமாக: 1939 நவம்பர் 26ஆம் நாள் பினாங்கு பயான் லெப்பாஸ் கம்போங் பெர்லிஸில் புகழ்பெற்ற சமய ஆசானுக்கு மகனாக பிறந்தார் அப்துல்லா. கல்வி, சமயம், நட்பண்புகளுக்கு முக்கியம் தரும் சூழலில் வளர்ந்தார் அவர். மலாயா பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய ஆய்வுத்துறையில் பட்டம் பெற்ற அவர் 1964ஆம் ஆண்டில் அரசு அதிகாரியாக தமது வாழ்க்கையை தொடங்கினார். அம்னோவில் இணைந்து அரசியலில் ஈடுபட்ட அவர் 1978ஆம் ஆண்டில் கபால பாத்தாஸ் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுடன் தொடர்ந்து 30 ஆண்டுகள் அதனை தம் வசம் வைத்திருந்தார். பிரதமர் துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், தற்காப்பு அமைச்சர், வெளியுறவு அமைச்சர் ஆகிய பதவிகளை அரசாங்கத்தில் அவர் வகித்தார். 1999இல் துணை பிரதமராக நியமிக்கப்பட்ட அவர் 2003 அக்டோபர் 31ஆம் நாள் நாட்டின் 5ஆம் பிரதமராக பதவியேற்றார். தேசிய உயர்நெறி திட்டத்தை அறிமுகப்படுத்திய துன் அப்துல்லா மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தையும் தோற்றுவித்தார். மனித மூலதனத்தை தமது நிர்வாகத்தில் வலியுறுத்திய அவர் முன்னேற்றகரமான கொள்கைகளையும் செயல்படுத்தினார். துன் அப்துல்லாவின் தலைமைத்துவத்தில் 2004ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தேசிய முன்னணி வரலாறு காணாத மாபெரும் வெற்றியை பெற்றது. உலகமெங்கும் தீவிரவாதமும் பயங்கரவாதமும் தலை தூக்கி இருந்த தருணத்தில் நிர்வாகத்திலும் மக்கள் செயல்பாட்டிலும் மிதவாதத்தை வலியுறுத்தியவர் அவர். துன் ஏண்டோன் மஹமூத் மறைவுக்கு பின் துன் ஜேன் அப்துல்லாவை கரம் பிடித்த அவருக்கு 2 பிள்ளைகளும் உள்ளனர். 2009 ஏப்ரல் 2ஆம் நாள் அவர் பிரதமர் பதவியை துறந்தார். துன் அப்துல்லா நினைவில் நிற்கும் சகாப்தம். வழிபாட்டு தலங்கள் நல்லிணக்கத்திற்கான களங்கள். அண்மையில் நிகழ்ந்த புத்ரா ஹைட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பின் போது பாதிக்கப்பட்டோருக்கு அருகில் உள்ள அருள்மிகு மகா காளியம்மன் ஆலயமும் பள்ளிவாசலும் உடனடி அடைக்கலம் வழங்கின. அவற்றின் நிர்வாகங்கள் வெளிப்படுத்திய உயர்நெறி எடுத்துக்காட்டுக்குரியது என பேரா ஆட்சியாளர் சுல்தான் நசரின் ஷா பாராட்டினார். வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு போதிய வசதிகளை அவர்கள் ஏற்பாடு செய்தது பாராட்டுக்குரியது என அவர் குறிப்பிட்டார். இவ்வாறான செயல்கள் தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்த பங்களிப்பதாக சுல்தான் நாசரின் மனநிறைவை வெளிப்படுத்தினார். மேலும் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடோடி வந்த குடியிருப்பாளர்கள் இனம், சமயம் பொருட்படுத்தாமல் இடத்தை ஒதுக்கி தந்ததை அவர் நினைவு கூர்ந்தார். இப்போவில் 15ஆம் மாநில சட்டமன்ற அமர்வை 3ஆம் ஆண்டுக்கு அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்கும் சடங்கை நிறைவு செய்த போது சுல்தான் நாசரின் இவ்வாறு உரை நிகழ்த்தினார். ஆசியான் முழுவதையும் முதன்மை பசுமை முதலீட்டு தளமாக உருவாக்க மலேசியா உறுதி பூண்டுள்ளது. வட்டார நாடுகளுக்கு பயனளிக்கும் கொள்கைகள், தொழில்நுட்பங்கள், நிலையான நடைமுறைகளை தொடர்ந்து ஊக்குவிக்கும் முறையான எரிசக்தி மாற்றத்தை செயல்படுத்துவதன் வழி அந்த இலக்கை எட்ட முடியும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை அமைச்சர் நிக் நஸ்மி நிக் அஹ்மத் நம்புகிறார்.
2019ஆம் ஆண்டில் சூரிய சக்தி துறையில் 54,300 தொழிலாளர்களை மலேசியா பணிக்கமர்த்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இவ்வாண்டு தொடங்கவிருக்கும் 5ஆம் LSS மாபெரும் அளவிலான சூரிய சக்தி திட்டத்தின் வழி அந்த எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் நிக் நாஸ்மி கூறினார். மலேசியாவின் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை செயல்படுத்துவதில் திறமையான பணியாளர்கள் முக்கியம் எனவும் அவர் இவ்வேளையில் சுட்டினார். மேலும் சூரிய சக்தி மற்றும் மின் உற்பத்தி ஆகியவற்றில் மலேசியா பல சாதனைகளை பதிவு செய்துள்ளது. சூரிய சக்தி உற்பத்திக்கான சர்வதேச மயமாக மலேசியா தனது நிலையை வலுப்படுத்தியுள்ளது நிக் நஸ்மி சுட்டினார். 5வது ஜெர்மன் மலேசியா வர்த்தக ஆய்வரங்கில் இயங்கலை வாயிலாக வழங்கிய உரையில் அவர் இவ்விவரங்களை வெளியிட்டார். SPM தேர்வு முடித்தவர்களுக்கும் டிவெட் துறையில் ஆர்வம் உள்ளோருக்கும் ஒரு நற்செய்தி. டிவெட் 2025 ஜூலை மாணாக்கர் சேர்க்கை நேற்று தொடங்கியது. ஜூன் 15ஆம் தேதி வரை அப் டிவெட் வாயிலாக அதற்கு விண்ணப்பிக்கலாம் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாயிட் ஹமிடி தெரிவித்தார். ஒளிமயமான எதிர்காலத்தின் திறவுகோலாக டிவெட் விளங்குகிறது. புதிய திறன்களை வளர்த்து கொள்ள இளைய சமூகம் அந்த துறையில் கால் பதிக்க வேண்டும் என துணை பிரதமர் சுட்டினார். தானியக்கம், பசுமை தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு போன்ற வியூகத் துறைகளை மாணவர்கள் நாடலாம். மாணவர்கள் டிவெட் கல்லூரிகளில் பதிவதை அப் டிவெட் விண்ணப்ப முறை எளிதுபடுத்தும். மேலும் அவர்களுக்கு அத்துறை சார்ந்த கல்வியையும் பயிற்சியையும் வழங்க அனைத்துலக நிலையில் கைகோர்க்கப்படும் என தேசிய டிவெட் மன்ற செயற்குழு தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜாஹித் குறிப்பிட்டார். திறன் கல்வி, தொழில் பயிற்சி, டிவெட் அதிகம் கேட்கப்படும் சொல். உண்மையில் அது பலரின் வாழ்வில் ஒளியேற்றுகிறது. சீனாவில் திறன் பயிற்சி, நுட்ப கல்வியை தொடர இந்திய மாணவர்கள் 500 பேருக்கு அந்த வாய்ப்பு கிட்டியிருப்பது அதற்கு சான்று. ஏட்டுக்கல்வியில் திறம்பட தேர்ச்சி பெறாதோருக்கே டிவெட் எனும் கருத்து இன்னமும் பலரிடம் மேலோங்கி இருக்கிறது. ஆனால் அதனையே தேர்வாக கொண்டு உயர்கல்வியை பயின்றோர் தங்கள் வாழ்வின் செழுமையை சான்றாக பகர்கின்றனர். சீனாவில் திறன் பயிற்சி, நுட்ப கல்வியை தொடர 5000 மாணவர்கள் தேர்வாகி இருந்தனர். அதில் இந்திய மாணவர் 500 பேருக்கு அந்த வாய்ப்பு கிட்டியுள்ளது. பலிய மஹேர் அமைப்புடன் இணைந்து மலேசிய இந்திய சமூக உருமாற்ற பிரிவு மித்ரா முதல் கட்டமாக இன்று 25 மாணவர்களை சீனாவிற்கு அனுப்பியது. மித்ரா என்ன செய்யறோம்னா, இந்த 500 பேரை தேர்ந்தெடுத்து அலவன்ஸ் மற்றும் ஃப்ளைட் டிக்கெட்டும் அவங்களுக்கு வழங்குறாங்க. இந்த வாய்ப்பு இந்த இந்திய மக்கள், எஸ்பெஷலி இளைஞர்கள், இந்த டிவேட் படிக்கிற இளைஞர்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி நல்ல திட்டம், புது திட்டம் இந்திய சமுதாயத்துக்கு போய் சேர்றதுல நம்ம ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இப்போ இங்கே உள்ள இந்த பேட்ச் 25 பேர் மெஜாரிட்டி மெகாட்ரானிக்ஸ் படிச்சிருக்காங்க. ஸோ சைனாவில் போய்ட்டு அந்த ஸ்கோப்பில் உள்ள மெகாட்ரானிக்ஸை மேலும் மேலும் அவங்க படிப்பாங்க. அது மூலியமாக அவங்களுக்கு கிடைக்கிற சர்டிஃபிகேட் மலேசியாவும் சரி சைனாவும் சரி ரொம்ப விலை உயர்ந்த ஒரு சர்டிஃபிகேட். ஸோ வேலை வாய்ப்பு 100% கிடைக்கும். இன்றைக்குள்ள இந்த மலேசியா சைனா ப்ராஜெக்டில் பார்த்திங்கன்னா மாணவர்கள் 2 கட்டமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. முதல் கட்டம் அவங்க கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மித்ராவில் சரிங்கான அனுப்போம். அந்த சரிங்கான முடிச்சுட்டு நம்மளோட ஒரு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். அதில் தான் கடைசி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைங்களை நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வகையில் மித்ராவுக்கு ரொம்ப நன்றி, விளையாமைக்கு ரொம்ப நன்றி இந்த ப்ராசஸ் நடத்தி கொடுத்ததுக்கு. தென் அதில் பார்த்திங்கன்னா இந்த சைனாவில் 2 வாரங்கள் போய் படிப்பாங்க. மெக்காட்ரானிக்ஸு, 3D பிரிண்டிங்ஸு, ப்ரோக்ராமிங்ஸு, இந்த மாதிரி ப்ரோக்ராம் படிப்பாங்க. அங்கே நிறைய டெக்னாலஜிகள் தொழில்நுட்பங்கள் நிறைய இருக்குது. இந்த தொழில்நுட்பம் கற்றுக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த இலக்கவியல் பொருளாதார யுகத்தில் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் டிவேட் ஆணிவேராக திகழ்கிறது. இந்த மித்ரா சைனா ப்ரோக்ராம் நான் போர்ட்டல் மூலியம் மித்ரா போர்ட்டல் மூலிமா பார்த்தேன். ஸோ அதுலேருந்து வெளியாக கூகுள் ஃபார்ம் அப்ளை பண்ணி எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு. என்ன மாதிரி நிறையா இளைஞர்கள் இதை ட்ரை பண்ணணும், கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன். இட்ஸ் அ ஹியூஜ் ஆப்பர்ச்சுனிட்டி, நோ ஒன் ஷுட் மிஸ் அவுட். எனக்கு இது மித்ரா மூலிமா 6 மாதம் வாய்ப்பு கிடச்சிச்சு இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு, மெக்காட்ரானிக் இன்ஜினியரிங். அது படித்து முடிச்சுட்டு நான் டிப்ளமா சமூகம் பண்ணுறேன். சமூகம் பண்ணி எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு, சைனா போகிற வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்திய மாணாக்கருக்கும் கல்வி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அரசின் கடப்பாட்டை இது காட்டுகிறது. அத்துடன் நாட்டின் வளர்ச்சிக்கு டிவேட் பங்களிப்பதோடு தற்போதைய வேலை சந்தையின் தேவைகளை நிறைவு செய்யவும் அது பங்காற்றும்.
பஹாங் ராவோப்பில் உள்ள டுரியான் தோட்டத்தில் சோதனையை மேற்கொள்ள அரசு ஊழியர்களை தடுத்த விவகாரம். நாடாளுமன்ற உறுப்பினர் சாவ் யூ ஹூய் மற்றும் சேஃப் மூசாங் கிங் அலையன்ஸ் இயக்க தலைவர் வில்சன் சாங்குக்கு எதிராக தொடங்கப்பட்ட விசாரணை அறிக்கை முழுமையடையும் தருவாயில் உள்ளது. நேற்று மாலை தடுத்து வைக்கப்பட்ட அவர்கள் இருவரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்படுவதாக பஹாங் போலீஸ் தலைவர் டத்தோஸ்ரீ யாஹயா ஒத்மான் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை விரைவாக முழுமையடைந்தால் அவர்களை தடுப்பு காவலில் வைக்க மனு செய்யப்படாமல் போகலாம் என்பதை டத்தோஸ்ரீ யாஹயா கோடி காட்டினார். குற்றவியல் சட்டம் செக்ஷன் 186 கீழ் விசாரணை தொடரப்படுகிறது. ராவோப்பில் சட்டவிரோதமாக இயங்கும் டுரியான் தோட்டங்களுக்கு எதிரான அமலாக்க நடவடிக்கைகள் தொடர்பில் இதுவரை 28 புகார்கள் பெறப்பட்டுள்ளன. சமூக பிணைப்பு தளத்தில் வெளியான இல்லாத முதலீட்டு திட்டத்தை நம்பியதன் விளைவு 10 லட்சம் ரிங்கிட்டுக்கும் மேற்பட்ட தொகையை பறிகொடுத்தார் அலுவலக பணியாளர் ஒருவர். 56 வயதான அந்த பெண் முகநூலில் விளம்பரமான பங்கு முதலீட்டு திட்டத்தில் தொடக்கத்தில் கவரப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து புலனும் வழியாக தகவலை பெறுவதற்கு முன்பு அந்த விளம்பர இணைப்பை சம்பந்தப்பட்ட பெண் அழுத்தியதாக டத்தோஸ்ரீ யாஹயா ஒத்மான் இவ்வேளையில் தெரிவித்தார். பின்னர் அந்த பெண்ணை குவாந்தம் என அறியப்படும் முதலீட்டு செயலியை பதிவேற்றம் செய்யுமாறு சந்தேக நபர் பணித்திருக்கிறார். அந்த செயலி மூலம் உள்ளூர் மற்றும் அமெரிக்க பங்குகளில் முதலீடு செய்யலாம் என தொடர்புடைய பெண்ணை அந்நபர் நம்ப வைத்துள்ளார். கடா அலோஸ்தார் நகரம் முழுவதும் கைவிடப்பட்டு கிடக்கும் பழைய வாகனங்கள் தொடர்புடைய சிக்கலுக்கு தீர்வு காணப்பட வேண்டும். இதுவரையில் 17 வாகனங்களை பறிமுதல் செய்து அப்புறப்படுத்த நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பழைய அல்லது பழுதடைந்த வாகனங்களை பொது இடங்களில் கைவிடும் சில பொறுப்பற்ற தரப்பினரின் செயல் சிக்கல்களுக்கு வித்திட்டுள்ளதாக அலோஸ்டா மாநகர தலைவர் டத்தோ அப்துல் கஃபார் யாஹ்யா தெரிவித்தார். பார்ப்பதற்கு முகம் சுழிக்கும் வகையில் இருக்கும் அந்த கைவிடப்பட்ட வாகனங்கள் சாலை நெரிசலையும் ஏற்படுத்துகின்றன. தொடர்புடைய வாகனங்கள் குறித்து புகார் அளிக்க விரும்பும் மக்கள் அடுவான் முறைமையை நாடலாம். அத்தகைய வாகனங்கள் நீதிமன்ற உத்தரவுடன் பறிமுதல் செய்யப்பட்டு அப்புறப்படுத்தப்படும். இதனிடையே அந்நிய நாட்டவர் வைத்திருந்த 6 மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மலேசிய தாய்லாந்து எல்லையில் கள்ளத்தனமாக சுற்றுப்பயணிகளை ஏற்றிச் செல்ல அந்த மோட்டார் சைக்கிள்கள் பயன்படுத்தப்பட்டு வந்ததாக கடா போக்குவரத்து துறை இயக்குனர் ஸ்டீன் வன் லூத்தம் தெரிவித்தார். பூக்கிட் காயு ஹித்தாம் குடிநுழைவு மற்றும் சுங்கத்துறையின் பாதுகாப்பு தனிமைப்படுத்தும் வளாகத்தில் நடத்தப்பட்ட ஓப்ஸ் மோட்டோசிக்கால் சோதனை நடவடிக்கை வாயிலாக அந்த மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இவ்விவகாரத்தில் தொடர்புடையதாக நம்பப்படும் அந்நிய நாட்டவர்கள் மேல் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதற்கிடையில் சோதனையின் போது பல்வகை குற்றங்களுக்காக 136 தண்ட அறிக்கைகள் வெளியிடப்பட்டன. பதினான்காம் பொது தேர்தலுக்கு வழிவிடும் வகையில் சிங்கப்பூர் நாடாளுமன்றத்தை கலைத்தது. அதனைத் தொடர்ந்து வரும் 3 மாதங்களில் தேர்தலை நடத்த அந்த தீவு நாடு ஆயத்தமாகி வருகிறது. வேட்புமனு தாக்கல் இம்மாதம் 23ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலகம் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வாக்களிப்பு தினத்தை தேர்தல் நிர்வாகி அதிகாரி அறிவிப்பார். தேர்தலை நடத்துவதற்கான அறிவிக்கை கூடிய விரைவில் வெளியிடப்படலாம் என கணிக்கப்படுகிறது. சிங்கை பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆலோசனை பேரில் அந்நாட்டு அதிபர் தர்மன் சண்முகரத்னம் இன்று நாடாளுமன்றத்தை கலைத்ததாக அறிக்கை கூறுகிறது. வரும் பொது தேர்தலில் 97 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்ய சிங்கையை சார்ந்த 27 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் தகுதி பெற்றிருக்கின்றனர். சீனாவுடன் வியட்நாம் வர்த்தகம் மற்றும் விநியோக கட்டமைப்பை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதன் வாயிலாக அமெரிக்கா விதித்திருக்கும் பரஸ்பர வரியின் தாக்கத்தை எதிர்கொள்ள முடியும் என சீன அதிபர் ஜி ஜின்பிங் வலியுறுத்துகிறார். அவரின் வியட்நாமிய பயணத்தை முன்னிட்டு ஹனோயில் இரு நாடுகளை உட்படுத்திய பல்வேறு துறைகளை சார்ந்த 40 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின.
உற்பத்தி, வர்த்தகம், செயற்கை நுண்ணறிவு, பசுமை பொருளாதாரம் ஆகியவற்றிலும் ஹனோயுடன் ஒத்துழைப்பு பலப்பட வேண்டும் என ஜி விரும்புகிறார். இவ்வாண்டின் முதல் 3 மாதங்களில் ஹனோய் பெய்ஜிங்கிலிருந்து 3000 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்தது. அதேவேளை 3140 கோடி அமெரிக்க டாலர் மதிப்பிலான பொருட்களை அது வாஷிங்டனுக்கு ஏற்றுமதி செய்தது. 3 தென்கிழக்கு ஆசிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு வியட்நாம் சென்றிருக்கும் ஜி அடுத்து மலேசியாவுக்கும் கம்போடியாவுக்கும் செல்லவிருக்கிறார். ஈராக்கை தாக்கிய கடும் புழுதி புயல். அந்நாட்டின் மத்திய பகுதியையும் தெற்கையும் தாக்கிய புழுதி புயலால் 1800க்கும் அதிகமானோர் சுவாச பிரச்சினைக்கு இலக்காகியுள்ளனர். நஜாஃப், பாஸ்ரா மாநிலங்களில் உள்ள விமான நிலையங்கள் தற்காலிகமாக மூடப்பட்டன. இவ்வாண்டின் மிக சக்தி வாய்ந்த புழுதி புயலாக அது கருதப்படுகிறது. சம்பந்தப்பட்ட பகுதிகள் ஆரஞ்சு நிற மேக மூட்டம் போர்த்தியது போல் காணப்படுகிறது. கடும் புயலால் பார்க்கும் தூரம் 1 கிலோமீட்டர் வரையில் மட்டுமே இருக்கும் நிலையில் படிப்படியாக அது வழக்கு நிலைக்கு திரும்பும் என வானிலை ஆய்வுத்துறை தெரிவித்துள்ளது. கடும் மூச்சு திணறல் காரணமாக தெற்கு முத்தானா மாநிலத்தில் அமைந்திருக்கும் மருத்துவமனைகளில் குறைந்தது 700 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்கும் நிலையில் நஜாஃப் மாநிலத்தில் 250 பேர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். சிறுவர்கள் உட்பட 322 நோயாளிகள் டிவானியா மாநிலத்தில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். டீகார், பாஸ்ரா மாநிலங்களில் 530க்கும் அதிகமானோர் சுவாச கோளாறினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கோடைக்கால வெப்பத்தையும் புழுதி புயல்களையும் வழக்கமாக எதிர்கொள்ளும் ஈராக் காலநிலை மாற்றத்தின் சில விளைவுகளால் அதிகம் பாதிக்கப்படும் 5 நாடுகளில் ஒன்றாகும் என்று ஐநா கூறுகிறது. அமெரிக்கா கலிபோர்னியா மாநிலத்தில் சான் டியாகோ நகருக்கு அருகில் மிதமான நிலநடுக்கம் உலுக்கியுள்ளது. ஜூலியன் மாவட்டத்துக்கு தெற்கில் 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் 5.2 மேக்னிடியூடாக பதிவான அந்த நிலநடுக்கம் மையமிட்டிருந்ததாக புவியியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு நேரப்படி காலை மணி 10க்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தை அடுத்து தொடர் நில அதிர்வுகள் உணரப்பட்டன. சேதங்கள் குறித்த உடனடி தகவல் இல்லை. நிலநடுக்கம் தரையில் ஏற்பட்டிருப்பதால் சுனாமிக்கு வாய்ப்பு இல்லை என அறிவியலாளர்கள் கூறுகின்றனர். வடக்கு லாஸ் ஏஞ்சலஸிலும் நில அதிர்வுகள் உணரப்பட்டதால் உள்ளூர் ரயில் சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. கண்டங்களின் நில தட்டுக்கள் சங்கமிக்கும் அமெரிக்காவின் மேற்கு கரை பகுதியில் அவ்வப்போது நிலநடுக்கங்கள் ஏற்படுவது வழக்கம். அதில் கலிபோர்னியாவை ஆண்டுதோறும் பெரிய அளவில் சில நடுக்கங்கள் உலுக்குகின்றன. 1906ஆம் ஆண்டு சான் பிரான்சிஸ்கோவை உலுக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட சுனாமி பேரிடரில் 3000க்கும் அதிகமானோர் பலியாயினர். அதேவேளை கடும் நில அதிர்வால் மூண்ட தீ விபத்தில் சிலர் உயிரிழந்தனர். நைஜீரியாவின் வட பிளாத்தியோ மாநிலத்தில் ஆயுதமேந்திய கைகலப்பு. அதில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு தாக்குதலில் 51 பேர் பலியானார்கள். விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பவர்களுக்கு இடையே மூண்ட பிரச்சினை பூதாகரமாக வெடித்ததாக தேசிய அவசர நிலை நிறுவனம் தெரிவித்தது. பிளாத்தியூ பாசா மாவட்டத்தில் உள்ள ஜிகே மற்றும் கிமாக்பா கிராமங்களில் 51 உடல்கள் மீட்கப்பட்டதாக அங்கு வசிக்கும் மக்கள் தெரிவித்தனர். அதேவேளை பலர் காயமடைந்ததாக கூறப்பட்டது. தாக்குதலுக்கான காரணம் கண்டறியப்படுவதாக தேசிய அவசர நிலை நிறுவனம் தெரிவித்தது. துப்பாக்கி ஏந்தியவர்கள் வீடுகளில் புகுந்து கொள்ளையடித்ததாகவும் அம்னஸ்டி அனைத்துலக பொது மன்னிப்பு கழகம் கூறியது. ஆப்பிரிக்க கண்டத்தில் அதிக மக்கள் தொகையை கொண்ட அந்த நாட்டில் பல ஆண்டுகளாக கால்நடை வளர்ப்போருக்கும் விவசாயிகளுக்கும் இடையே மோதல் நடப்பது வழக்கமாக உள்ளது. அழகிய மலாயா தும்பி பன்றிக் கன்றை வரவேற்றது ஸ்பெயினிய மிருக காட்சி சாலை. மார்ச் 29ஆம் நாள் பிறந்த அந்த மலாயா தாப்பிர் விலங்கினர் தற்போது தமது தாயின் அரவணைப்பில் மகிழ்வுடனும் ஆரோக்கியமுடனும் வளர்கிறது. அழிவின் விளிம்பில் உள்ள உயிரினங்களில் ஒன்றாக விளங்கும் அவற்றின் இனவிருத்தியை பெருக்குவதில் பயோபாக் ஃபியூங்கிரோலா மிருக காட்சி சாலை தரப்பு மும்முரம் காட்டி வருகிறது. அனைத்துலக இயற்கை பாதுகாப்பு ஒன்றியத்தின் சிவப்பு பட்டியலில் 2008ஆம் ஆண்டு முதலே அவை இடம்பெற்றுள்ளன. அழிவின் விளிம்பில் இருக்கும் அந்த வகை மலாயா தும்பி பன்றிகள் உலகில் மொத்தம் 2500 மட்டுமே உள்ளன. அவற்றின் வாழ்விடச் சூழல் அழிக்கப்படுவது இந்த நிலைக்கு முக்கிய காரணியாக கருதப்படுகிறது. அது மட்டுமின்றி காட்டுத்தீ, சட்டவிரோதமாக மரம் வெட்டும் செயல் போன்றவற்றால் மலாயா தும்பி பன்றிகளின் இனப்பெருக்கம் பெரிதும் பாதிப்படைந்துள்ளது. மாந்தனின் பசிக்காகவும்
காலமும் அவை உணவாக வேட்டையாடப்படுகின்றன. தற்போது பயோபாக் ஃபியூங்கிரோலா மிருக காட்சி சாலையில் பிறந்திருக்கும் அந்த தப்பேர் கன்று மலாயா தும்பி பன்றிகளின் எதிர்காலம் காக்கப்படும் எனும் நம்பிக்கையை பிறந்துள்ளது. அணுக்கமான கண்காணிப்பில் பிறந்த இந்த கன்று ஆரோக்கியமுடன் வளர ஏதுவான சூழலை மிருக காட்சி சாலை தரப்பு ஏற்படுத்தி தந்துள்ளது. தேசிய விளையாட்டு மன்றம் MSN-இன் முன்னாள் தலைமை இயக்குனர் டத்தோ மஸ்லான் அஹ்மத் நேற்று மாலை காலமானார். 75 வயதான அன்னாரின் உயிர் மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் பிரிந்தது. அன்னாரின் நல்லுடல் கொத்த டமன்சரா செக்ஷன் 9 உள்ள இஸ்லாமிய இடுகாட்டில் அடக்கம் செய்யப்பட்டது. முன்னதாக கிளானா ஜயா அல் ஏசான் பள்ளிவாசலில் அவரின் நல்லுடலுக்கு சிறப்பு தொழுகை நடத்தப்பட்டது. டத்தோ மஸ்லான் அஹ்மத்தின் மறைவு தேசிய விளையாட்டுத்துறைக்கு பேரிழப்பு என MSN நடப்பு தலைவர் ஜெஃப்ரி நடிரின் புகழாஞ்சலி செலுத்தினார். 2025 ஆசிய பூப்பந்தாட்டத்தை தொடர்ந்து 2வது மகுடத்திற்கு குறிவைக்கின்றனர் தேசிய ஆடவர் இணையினர். ஏரன்ஷா சோவோயிக் இணையர் பாரிஸில் வரும் ஆகஸ்டில் நடைபெறவிருக்கும் உலக போட்டியிலும் தங்களது ஆளுமையை வெளிக்கொணரவிருக்கின்றனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீனாவில் ஆசிய பூப்பந்து பட்டத்தை கைப்பற்றி அவர்கள் மலேசியாவுக்கு பெருமை சேர்த்தனர். அதில் ஏரன்ஷா சோவோயி இணையினர் அடைந்த வெற்றி நாட்டின் 18 ஆண்டு கால தவத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது. மேலும் உலகத்தர வரிசையில் 6ஆம் இடத்தில் இருக்கும் அவர்களுக்கு இந்த வெற்றி புதிய உத்வேகத்தையும் அளித்துள்ளது. தங்களுக்கு ஊக்கத்தை அளித்து பயிற்சி வழங்கிய பயிற்றுனர் ஹாரி இமான் பியங்காடியே இந்த அடைவு நிலைக்கு காரணம் என ஏரன் தெரிவித்தார். மேலும் 2022 டோக்கியோ உலக போட்டியில் படைத்த சாதனையை தங்களால் மீண்டும் தொடர முடியும் என அவர்கள் நம்புகின்றனர். வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாக இருந்தாலும் ஆஸ்டன் வில்லாவை பாரிஸ் செயின்ட் ஜெர்மன் PSG ஒருபோதும் குறைத்து மதிப்பிடாது. அவ்விரு அணிகளும் நாளைய வெற்றியாளர் லீக்கின் 2ஆம் கட்ட காலிறுதியில் மோதுகின்றன. அவ்வாட்டம் ஆஸ்டன் வில்லாவின் சொந்த அரங்கில் நாளை அதிகாலை 3 மணிக்கு தொடங்குகிறது. முதல் காலிறுதியில் PSG 3-1 என அந்த இங்கிலீஷ் அணியை வீழ்த்தியது. இதுவரையில் களம் கண்ட 18 ஆட்டங்களில் 17இல் அந்த பிரெஞ்சு லீக் 1 அணி வாகை சூடியிருந்தது. மற்றொரு 2ஆம் காலிறுதி சுற்றில் பார்சிலோனா போருசியா டார்ட்மண்டை சந்திக்கிறது. 4 கோல்கள் கைவசம் இருந்த போதிலும் அவ்வாட்டத்தில் முடிந்த மட்டும் சிறப்பாக விளையாடுமாறு தமது வீரர்களை பாசா பயிற்றுனர் ஹான்சி ஃபிளிக் இவ்வேளையில் கேட்டுக்கொண்டுள்ளார். காற்பந்து விளையாட்டில் எது வேண்டுமானாலும் நிகழலாம். கைவசமுள்ள 4 கோல்கள் வெற்றிக்கான உத்தரவாதம் அல்ல என்பதை ஹான்சி ஃபிளிக் பாசா அணியினருக்கு நினைவுறுத்தினார். ஞானக்குரல் தற்பரமான சதாசிவத்தோடொன்றே உற்றறிவில்லை உயிருக்கு. மனமானது அறிவில் பொருந்தி அசைவற்ற நிலையிலிருப்பின் சிவத்தோடு சேரும். ஆங்கு சீவர்களிடத்துள்ள மனத்தின் விரிவாகிய உணர்ச்சிகள் நீங்கிவிடும் என ஆன்மநெறி புகட்டுகிறார் அறிவு மூதாட்டி அவ்வை. நிறைவடைகின்றன ஆர்த்தியம் தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.